எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அந்த சுடிதார் பேண்ட்டுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சுருந்ததை நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். செமி பட்டியாலா மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு பட்டியாலாவுக்கு கரெக்டாக கிளாத் பத்தலை. அந்த சுருக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் சரின்னு பார்த்திங்கன்னா நான் இருக்கிறத கரெக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததுங்க. நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா அகலமாக ஃப்ரீயாக நல்லா இருந்தது போடும்போது பார்த்திங்கன்னா. ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு நல்லா தான் வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2.5 மீட்ரு இல்லை 2 to 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃப்ளீட்ஸ் இன்னுமே நம்ம கொஞ்சமே பெருசாக வச்சுக்கலாம், ஃபுல்லாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. இனி நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டாகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி ஈவினிங்கோட ரொட்டீன் பார்க்க வேண்டியது தான். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதோட டாப்பை நான் ஸ்டிச் பண்ணணும். சரி, இந்த பேண்ட் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாப் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், எனக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. கிளாத்துமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்க்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இட்லிக்கு ஊற வைக்கணும். அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா அப்படியே நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு சில நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். அதனால் இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் போட போகிறேன். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் நமக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் அரிசி உளுந்து ரெண்டையுமே எடுத்து வச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு வர மாதிரி தான் போடுவேன். அதுக்கு மேலே நான் போட மாட்டேன். ஒரு 4 days அதிகபட்சமாக வர அளவுக்கு தான் நான் வச்சுக்குவேன். அதுக்கு மேலே நான் நிறையா ஊற வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறதே தப்பு தான். சரி, வேறு வழி இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஆட்டி வச்சு தான் ஆகணும். அதனால் நான் வேறு வழி இல்லைன்னு அந்த அளவுக்கு தான் நான் போடுவேன். அதுக்கு மேலே போட மாட்டேன். பார்த்திங்கன்னா நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. மதியானம் சாப்பிட்டுட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. டைல்ஸ் எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். பாத்திரத்தை மதியானமாக இது பண்ணதெல்லாம் நான் எடுத்து வச்சாச்சு, கழுவி போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த அரிசியெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் இந்த துணியெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். மதியானம் துவைச்சது அது எல்லாத்தையும் போய் நீ மடித்து வைக்கணும். இப்போ யூனிஃபார்ம் இருக்குங்கிட்டாட்டி டெய்லியுமே துணியை துவைச்சி தான் ஆக வேண்டியிருக்கு. 3 செட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் துவைக்கலைன்னா திடீர்னு எங்கேயாவது போயிட்டோன்னா நம்ம துவைக்க முடியாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே நான் துவைச்சி போட்டுறது. நான் துவைக்கிறத கூட துவைச்சிடலாங்க. இந்த மடித்து வைக்கிறது எனக்கு பிடிக்காத ஒர்க்கு. சரி, அப்புறம் அப்படியே போட்டேன்னா அப்படியே கீழே மேலேயும் போட்டு கிடக்குன்னு சொல்லிவிட்டு சரி கையோடு மடித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டோன்னா பாப்பா அவங்க ஒவ்வொன்றா இழுத்து கீழே மேலேயும் போட்டு அதை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம அப்போவே மடித்து வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால சங்கடத்தை பார்க்காம செஞ்சிடலான்னு நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டா தான் அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னால் பர்ஃபெக்டாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலைக்கு உட்காரும்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு அதுக்கப்புறமா பெருசாக தெரியாது. சங்கடப்பட்டு போட்டோன்னா அது அப்படியே கிடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கையாக முடிச்சுக்கிட்டா நல்லது நமக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ துணியெல்லாம் மடித்தாச்சு. நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க நன்னாரி சர்பத் கேட்டாங்க. பாப்பா அவங்களுக்கு நான் நன்னாரி சர்பத் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இதை பிழியறது பார்த்திங்கன்னா எனக்கு இது செம கடுப்பாகுங்க. இதில் நல்லாவே சாறு வர மாட்டேங்குது. என்ன ஒன்றுன்னா இதில் அந்த இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் இதில் நமக்கு அதில் போகாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். கையில் பிழிஞ்சோன்னா அந்த சீடெல்லாம் நம்ம திருப்பி வடிகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எப்படியோ இதில் கஷ்டப்பட்டு இதில் புழிஞ்சால் அவங்களுக்கு நான் இதில் ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். பாப்பா அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு காஃபி போட வேண்டியது தான்.
இந்த சர்பத் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் சுகர்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, இதுலேயே கரெக்டாக இருக்குது. ஸோ பாப்பா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். சாயந்தரம் அவங்களுக்கு பால் வேண்டான்னா இதை கலக்கி கொடுத்துருவேன், கொஞ்சம் நேரம் குடிச்சிக்குவாங்க. ஐஸ்லலாம் வைக்க மாட்டேன், அப்படியே கலக்கி மட்டும் கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான், கலக்கியாச்சு. பாப்பா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த விழுந்த பாத்திரத்தில் கழுவிட்டு நீ துணியை போய் நான் ஸ்டிச் பண்ண உட்காந்துருவேன். கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு சரி எனக்கு காஃபி போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு காஃபி போட போகிறேன். அந்த 4 மணிங்கும்போது ஒரு காஃபி குடித்தாதான் எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியாது. என்ன வேலை இருந்தாலும் 4 மணிக்கு நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க்கவே பார்ப்பேன். பாப்பா அவங்களுக்கும் ஏதாவது கொடுத்துட்டு உட்காந்துட்டோம்னா நம்ம அது வரைக்கும் தொல்லை பண்ண மாட்டாங்க. நைட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து காஃபியும் வந்து கலக்கியாச்சு. காஃபியை குடிச்சிட்டு நமக்கு வந்து பாத்திரம் எவ்வளோ விழுகுதுன்னு பார்த்துட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்ப்போம். சூப்பராக நமக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காஃபி குடிச்சிட்டு ஜூஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் பாத்திரம் ஒரு இது சேர்ந்தாச்சு. பாப்பா அவங்க முட்டை ஊற்றி சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. தேங்க்யூ, கீப் அண்ட் சப்போர்ட், பாய்.